வணக்கம். Fiat Punto all key lost and add key procedure பார்க்கலாம் with remote learning ஓட. ஃபர்ஸ்ட் இமோல போயிட்டு தென் Fiat செலக்ட் பண்ணிக்கலாம். Fiatக்கு அப்புறம் சிஸ்டம் செலெக்ஷன். லோட் ஆனோடனே இமோபிளைசர். இமோபிளைசரில் போயிட்டு நம்ம பிசிஎம்மில் என்ன ஐசி இருக்குன்றதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். 95160. ரீட் இமோபிளைசர் டேட்டா. இதில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி பிசிஎம்மில் இருக்க பாஸ்வேர்டு கீ நம்பர்லேருந்து எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இப்போ அந்த இமோபிளைசர் டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஒயில் இமோபிளைசர் வந்து ரீட் ஆகுறப்போ வேறு எந்த ஒரு ஆப்ரேட்டும் பண்ண வேணாம். ரீடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இமோபிளைசர் டேட்டா ரீட் ஆகிடுச்சு. நம்ம பாஸ்வேர்டு வந்துடுச்சு. இதை ஓகே பண்ணியாச்சுன்னா டைரெக்டாக அதுவே ஒரு ஃபைலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி சேவ் ஆகும். ஃபைல் அப்படியே டைரெக்டாக சேவ் பண்ணிவிட்டு இப்போது என்னென்னா உங்களுக்கு ரீடிங் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக கீ ப்ரோக்ராமிங் போனாச்சுன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகும். நான் அதை தான் இங்கே கீ ப்ரோக்ராமிங்கில் காட்டியிருக்கேன். பாருங்கள், நம்ம டெஸ்டர் வந்து ECUக்குள்ளே கனெக்ட் ஆகலை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஓபிடி மாட்டுறதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு 2 வயர் வர்ற ப்ளக் சாக்கெட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 minutes ஆகுது விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீ ப்ரோக்ராமிங்குள்ளே போனோன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம டீலர் கீயில் மட்டும்தான் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். நார்மலாக 48 எடுத்து வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோன்னா ஆகாது. நான் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கீ போட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். தென் இக்னிஷன் ஆஃப். ஒரிஜினல் கீ யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ லேர்னிங் சக்ஸஸ்ஃபுல். இப்போது டீலர் கீ ஜென்ரேட் பண்ணாத என்னோடய கீ நான் வந்து நெக்ஸ்ட்டு கீயாக போடுறேன். அதாவது நான் டீலர் கீ. நான் டீலர் கீ போட்டால் நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோக்ராம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. நான் டீலர் கீ போட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஓகே கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம கீ வந்து ராங் கீ இஸ் நாட் டீலர் கீன்னு அதிலே டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரிஜினல் கீ மட்டும்தான் அகைன் ப்ரோக்ராம் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கள், எந்த கீ சிப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 48 வந்து வச்சு டீலர் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் ரீட் இமோபிளைசர் டேட்டா சேவ் பண்ணோம்ல, சேவ் பண்ண டேட்டாவை இதில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாஸ்வேர்டு கீ ஐடி எல்லாம் ரீட் ஆகிடுச்சு. இப்போ கீயோ இல்லை நீங்கள் சிப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிப்பு அதை வந்து கரெக்டாக UP200 இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டா டீலர் கீ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. சிப்போட லாக் ஆர் அன்லாக் ஸ்டேட்டஸ் டிடெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது டீலர் கீ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு 48மே டீலர் கீயாக இருந்தால் மட்டும்தான் வந்து
ஃபியட்டில் வந்து ப்ரோக்ராம் ஆகும். இல்லை ஃபியட் ஆர் Volkswagen எதுவாக இருக்கட்டும், டீலர் கீ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். டீலர் கீ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ சிப்பாக இருக்கட்டும், கீயாக இருக்கட்டும், மூவ் பண்ணாமல் வச்சு ப்ராப்பராக வச்சுட்டா ஓகே. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, டீலர் கீ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது கீ ப்ரோக்ராமிங் அகைனில் போய் நம்ம செக் பண்ணலாம். கீ லாகின். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற 2 கீயுமே டீலர் கீ தான். ஒன்று வந்து ஒரிஜினல் கீ, ஒன்று நம்ம பண்ண போகிற ID48 கீ. இக்னிஷன் அகெயின் வந்து நான் ஒரிஜினல் கீலேருந்து நான் ஸ்டார்ட் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆஃப். ஒரிஜினல் கீயை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கீயா? ஓகே, ஃபஸ்ட்டு கீ வந்து அதாவது ஒரிஜினல் கீ லேர்ன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கீ வேணும்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எந்த கீ லேர்ன் பண்ண போகிறோமோ அந்த கீயில் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி 48 டீலர் கீ ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க கீயை வச்சு நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் கீயும் லேர்னிங் சக்ஸஸ்ஃபுல். இப்போ நம்மளுக்கு அதிகமாக அதுக்கு அடுத்து தேர்டு கீ வேணும்னா சேம் ப்ராசஸ், இல்லைன்னா நோ கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ 2 கீ வந்து கரண்ட் டேட்டாவில் வந்துருச்சு. ரிமோட் ப்ரோக்ராமிங். அதாவது ஃபஸ்ட்டு கீ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆர்டினரி கீ தான். நான் அகெயின் ஒரு ரிமோட் கீ வந்து பண்ணுறேன். இந்த ப்ராசஸில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ ப்ரெஸ் ஓகே டு கம்ப்ளீட் த ஆப்ரேஷன் இன் 15 செகண்ட்ஸ்னு வருதில்ல, ஓகே கொடுக்குறப்பே நீங்கள் வந்து லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ரிமோட் ப்ரோக்ராம் ஆகிடும். அது கரெக்டாக சிங்க் ஆகலை, அதனால் ரிமோட் ஆகலை. அகெயின் ட்ரை பண்ணலாம். ஓகே கொடுத்து 3 செகண்ட்ஸில் லாக் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா லேர்னிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். லேர்னிங் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, சேம் ப்ராசஸ் தான். அதிகமான ரிமோட் வேணும்னா எஸ் ப்ரெஸ் பண்ணி சேம் ப்ராசஸ், இல்லைன்னா நோ கொடுத்து வெளியே வந்துடலாம். நம்மளுக்கு ஒரு ரிமோட் தான் இருக்குது, ஸோ நோ கொடுத்து வெளியே வந்தாச்சு. லேர்னிங் ஃபினிஷ். ஓகே, இப்போ ரிமோட் லேர்ன் பண்ணது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஓகே, லாக், அன்லாக். ரிமோட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.